வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வீடியோவில் இந்த FT003 மினி டிகோடர் போட நம்ம ஒரு கேபினெட்டில் எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அனைவருக்கும் பயன்படும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த லேட்டஸ்ட்டாக வந்து FT003 வெர்ஷன் 2 மாடலில் எக்ஸ்ட்ரா வந்து ஆக்ஸ் இன்புட் இருக்குது. இதுலேயே பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணணும். அது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த ஆக்ஸ் இன்புட்டுக்கு நம்ம ஒரு 3.5 mm ஹெட்ஃபோன் ஜாக் ஒன்று, ஸ்டீரியோ ஜாக்கு ரெடி பண்ணி வச்சுக்கணும். இது ஒன்று வாங்கி வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து நம்ம இந்த கேபினெட்டில் ஆப்டிக்கல் கோயசல் ஏஆர்சி இது மூணுமே ஃப்ரண்ட்லேயே இன்புட் இருக்கனால இந்த ஆக்ஸ் இன்புட்டையும் நம்ம ஃப்ரண்ட்லேயே கொடுத்துடலாம். நம்ம கரெக்டாக நம்ம இந்த ஜாக்கை வந்து நம்ம இந்த இடத்துல ஃபிட் பண்ணிக்கலாம். லேசாக பஞ்சிங் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ட்ரில்லிங் மிஷினோட பெட்டு சைஸ் பார்த்தீங்கன்னா 5.5 mm ட்ரில்லிங் பெட்டு சைஸு. அதில் ஃபஸ்ட்டு நம்ம இப்போ இந்த பின்னில் நம்ம வயரை ஜாயின் பண்ணோம். எதுக்குன்னா இந்த மினி டிகோடருக்கு இந்த கனெக்ஷன் கொடுக்குறக்காக. இதுக்கு வந்து நம்ம ஒரு 3 பின் கனெக்டர் ஒன்று நம்ம எடுத்துக்கலாம். இந்த 3 பின் கனெக்டர் வந்து நம்ம தனியாக தான் வாங்கணும். எலக்ட்ரானிக்ஸ் கடையில் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு சீல்டு வயர் கூட நீங்கள் சால்ட்ரிங் பண்ணிக்கலாம். சால்ட்ரிங் பண்ணிவிட்டு இந்த போலில் கீழே வந்து நம்ம ஆக்ஸ் இன்புட்டில் போய் இந்த சால்ட்ரிங்கும் பண்ணிக்கலாம். அப்படி செய்யலாம். நான் கனெக்ட்லேயே நம்ம ஜாயின் பண்ணலாம். இப்போ இந்த பின்னை பொறுத்தளவுக்கு மொத்தம் 5 பின்னு இருக்கும். இந்த 5 பின்னில் இந்த பின்னு கிரவுண்டு, இந்த பின்னு லெஃப்ட்டு இன்புட்டு, இந்த ஃபஸ்ட்டு பின் வந்து ரைட் இன்புட்டு, ரைட்டு லெஃப்ட்டு, இது கிரவுண்டு. அப்படி தான் நம்ம ஸ்டார்டிங் பண்ணணும். நம்ம கரெக்டாக இந்த நீளத்துக்கு இந்த மாதிரி வயரை நம்ம கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கிரவுண்டு வயரை பற்ற வைக்கிறேன். ரெண்டாவது ரைட் வயரை பற்ற வைக்கிறேன். அடுத்து லெஃப்ட் இன்புட் வயரை பற்ற வைக்கிறேன். கிரவுண்டு, ரைட்டு, லெஃப்ட்டு பற்ற வச்சாச்சு. இதை நம்ம இந்த கேபினெட்டில் ஃபிட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா டைட் வச்சுக்கலாம். அவ்வளோதான். இப்போ ஆக்ஸ் இன்புட்டுக்கு நம்ம லைன் ரெடி பண்ணிட்டோம். இப்போ இந்த போர்டை ஃபிட் பண்ணுறதுக்கு இந்த கேபினெட்டோட வயர் செட்டு கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம அப்படியே கனெக்ஷன் பண்ணிக்க வேண்டியதான். ஃபஸ்ட்டு இந்த ஆர்சி ஜாக்கை இந்த பொசிஷனில் நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். 5.1 அவுட் எடுக்கிறதுக்காக ஆர்சி ஜாக்கை நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். அடுத்து இந்த 12 வோல்ட் டிசி கொடுக்குறக்கு ஒரு ஜாக்கை நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ அவ்வளோதான். இப்போ ஆக்ஸ் இன்புட்டுக்கு வயர் எடுத்தாச்சு. இது 5.1 அவுட்டுக்கு லைன் எடுத்தாச்சு. இது 12 வோல்ட்டு லைன் கொடுக்குறக்க லைன் எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ இந்த போர்டை நம்ம ஃபிட் பண்ண வேண்டியதான். இதுலேயே 2 ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க, அதை கழட்டிக்கலாம். இந்த பாடியில் அந்த கரெக்டாக அந்த ஸ்க்ரூவை நம்ம கனெக்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃப்ரண்டில் மட்டும் ஒரு 3 ஸ்க்ரூ போடணும். இப்போ இந்த பாக்ஸ்லேயே ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க, அந்த ஸ்க்ரூவை நம்ம போட்டுக்கலாம்.
இப்போ ஃபிட் பண்ணிட்டோம். ஆப்டிக்கல் கோயசல் HDMI ARC இதுக்கு 3 மட்டும் ஸ்க்ரூ போட்டாச்சு. இது ஆக்ஸ் இன்புட்டு. இப்போ என்ன செய்யணும்னா நம்ம ஆக்ஸ் இன்புட்டு வயரை பற்ற வச்சோம்ல, அந்த பின்னை வந்து நேராக அதில் கனெக்ஷன் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதான். அடுத்து இந்த அவுட்புட்டு லைனை நம்ம அப்படியே இந்த ஜாக்கை இங்கே சொல்லிட வேண்டியதான். அப்படியே இந்த டிசி பின்லேருந்து ஒரு வயர் வருதுல, அதை வந்து இந்த 12 வோல்ட் லைனில் நம்ம அந்த கனெக்டரில் நம்ம கனெக்ஷன் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதான். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இப்போ இந்த பாக்ஸ் ரெடி. இப்போ ஒரு அடாப்டர் கொடுத்து ஆன் பண்ணி பார்க்கலாம். இதுக்கு ஒரு 12 வோல்ட் லைனு டிசி லைன் கொடுக்குறேன். இப்போ இதை ஆன் பண்ணி பார்க்கலாம். ஆன் பண்ணிட்டேன். இப்போ இன்புட் செலக்டரை நம்ம மாற்றும் போது ஃபஸ்ட்டு ஆப்டிக்கல் இருந்துச்சு, இப்போ கோயக்சல் வந்துருச்சு. அடுத்து HDMI ARC செலக்ட் ஆகிருக்கு. திருப்பி அமுக்குனிங்கன்னா 3 லைட் இருந்துச்சுன்னா இந்த ஆக்ஸ் பின்னு செலக்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம். இந்த வயர் கனெக்டருக்கலாம் நம்ம இந்த குளூக்கனை வச்சு குளூ ஊற்றிக்கலாம். ஒரு லூஸ் கனெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம அப்படி செய்கிறோம். இப்போ எல்லாம் நம்ம ஃபிட் பண்ணிட்டோம். இந்த பின்னை பொறுத்தளவுக்கு இந்த மாதிரி 3.5 mm ஸ்டீரியோ பின்னு தான் நம்ம இதை கனெக்ஷன் பண்ணோம். ஒரு சைடு வந்து 3.5 mm கனெக்டரை ரெடி பண்ணிவிட்டு இந்த சைடு நீங்கள் ஒரு RCA பின்னு வயரை கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். அல்லது இந்த மாதிரி 3.5 mm வயர் கூட ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து மொபைலுக்கு நீங்கள் கொடுத்து யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா லேப்டாப்புக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பின்னு இந்த மாதிரி RCA பின்னு நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு DVD பிளேயரோ அல்லது ஒரு டிவிடி இல்லாட்டினா டிவியில் ஆடியோ அவுட் மட்டும் RCA ஜாக்கிலேருந்து எடுப்போம்ல, அந்த மாதிரி இருந்தால் கூட எடுத்து கொடுத்துக்கலாம். இப்போ இதை வேலை முடிஞ்சிச்சு. இதை சும்மா ஒரு கனெக்ஷன் பண்ணி ஒரு ஆடியோ டெஸ்டிங் பார்க்கலாம். இப்போ இந்த டிவியில் இந்த MA மீடியா பிளேயரை கனெக்ஷன் பண்ணியிருக்கேன். இதிலேருந்து HDMI ஆடியோ அவுட் எடுத்து இந்த டிவியில் கொடுத்து டிவியிலேருந்து ஒரு ஆப்டிக்கல் அவுட்டை எடுத்து இந்த ஆப்டிக்கல் அவுட்டை நம்ம இந்த மினி டிகோடர் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஆப்டிக்கல் இன்புட்டு உங்களுக்கு ஆடியோ செக் பண்ணி காட்டுறதுக்காக ஒரு வயர் மட்டும் நான் ஃப்ரண்ட் லெஃப்ட் லைனில் சொல்லியிருக்கேன். இப்போ ஏதாவது வீடியோ ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு ஒரு டால்பி டிஜிட்டல் வீடியோ ஃபஸ்ட்டு ப்ளே பண்ணி காட்டுறேன். இதில் பார்த்தீங்கன்னா டால்பி 5.1. இப்போ ஃபஸ்ட்டு உங்களுக்கு ப்ளே பண்ணிக்கலாம். இப்போ ப்ளே பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், மியூசிக் மட்டும் வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அவங்க பேசுகிறாங்க. இங்கே பாருங்கள், பேசுகிறாங்க. ஆனால் சவுண்டு வரல. ஏன்னா நம்ம வந்து சென்டரில் கொடுக்கல, அதனால் சவுண்டு வரல. இப்போ உங்களுக்கு ஓனா லைன் கொடுத்து காட்டுற பாருங்க. இது சென்டர். நான் இதுக்கு முன்னாடி ரெசிஸ்டன்ட் ஃபைட்டரை பார்த்ததே இல்லை. இது ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டு, இது ஃப்ரண்ட் ரைட்டு. ஒக்கர் பத்தின மேப் இருக்கு, அதை அடைய எல்லாரும் பைத்தியமா சுத்துறாங்க. இது சப்பு, இது சரவுண்ட் லெஃப்ட், இது சரவுண்ட் ரைட்டு. நீ என்ன பண்ற? இந்த வழியா? அடுத்து ஒரு டிடிஎஸ் ஒன்று ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இது டிடிஎஸ் 5.1. இப்போ இதை ப்ளே பண்ணி பார்க்கலாம். பாருங்க, அந்த பேசுறாங்க, சவுண்ட் வரல பாருங்க. இது சவுண்ட்.
my god! Oh my god! இது ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டு, இது சரவுண்டு. ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டு, Come here, boy. So, you remember me, don't you? சரவுண்டு பிரியுது. இது சரவுண்டு நல்லா பெரிய கேட்குது. But first, how I could snap your limbs off. Doctor, examine this alien specimen. இப்போ டால்பி டிஜிட்டல் டிடிஎஸ் ரெண்டுமே செக் பண்ணியாச்சு. பைப்பான் ஒன்று. அடுத்து இதில் இந்த ஆக்ஸ் இன்புட்டில் லைன் கொடுத்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த ஆக்ஸ் இன்புட்டில் இன்புட் நான் கொடுக்குறேன். அதை வந்து நான் இந்த மொபைலில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த மொபைலில் ஹெட்ஃபோன் அவுட்டில் நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் ஒரு சாங்கை உங்களுக்கு ப்ளே பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த இன்புட் மோடை செலக்ட் பண்ணணும். இந்த இன்புட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கோஆக்சியல், அடுத்து ஏஆர்சி, அடுத்து 3 லைட் சேர்ந்து எரியுதுன்னா இந்த ஆக்சி செலக்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். இப்போ ஏதாவது ஒரு சாங்கை நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். லெஃப்ட் ரைட்டு, ஃப்ரண்ட் லெஃப்ட்டு, ஃப்ரண்ட் ரைட்டு, சரவுண்டு, இது சென்ட்ரு. சரவுண்டு, இது லெஃப்ட், ஃப்ரண்ட் லெஃப்ட்டு, ஃப்ரண்ட் ரைட்டு, சரவுண்ட் ரைட்டு, சென்ட்ரு, இது சப்பு. அவ்வளோதான். இப்போ வந்து இந்த ஆக்சில் இன்புட் கொடுத்தாலும், அதாவது பைப்பான் 1 பொருளாச்சிக்கு 2 அவுட்புட் ஆகும். Here comes the monster gang gang. You will surrender. அவ்வளோதான் நண்பர்களே, இதில் ஆக்ஸ் செக் பண்ணியாச்சு. அதே மாதிரி ஆப்டிக்கலில் டால்பி டிஜிட்டல் டிடிஎஸ் மாதிரி செக் பண்ணி பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.